வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 4B 10th ஜனவரி 2023 ஷிஃப்ட் 4ல 10 கொஸ்டின், அதாவது 11ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, வித்தின் டைம் லிமிட் நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, 2024 எக்ஸாம் எழுதும் போது மினிமம் வந்து 18+ கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்றது, அதுக்கான அப்ரோச் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கொஸ்டின் சீரிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். Question number 11. Select the option that are related to the fifth letter cluster. Okay, penalty ஒரு ஃபார்ம்ல இருக்கு, offenses ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, நெர்வஸ் ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. இந்த மூணும் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணும், அந்த பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே. இங்க பி இருக்கு, இது வந்து கியூ இருக்கா? சரி, அதாவது பிக்கு அடுத்த லெட்டர் வந்து என்ன கியூ, இங்க ஓ இருக்கு, ஓக்கு அடுத்த லெட்டர் வந்து என்ன. அதே மாதிரி எண்ணுக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும்? ஸோ எண் வந்து என்ன இங்க இருக்கு, அடுத்த லெட்டர் வந்து ஓ. சரி, ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் ஓல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால டேரக்ட் இது ஆன்சர் போட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரிஸ் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்துக்கலாமே. இங்க இ இருக்கு, இங்க வந்து எஃப் இருக்கு. ஸோ இக்கு அடுத்த லெட்டர் வந்து எஃப் இருக்கு, இங்க எஃப்க்கு அடுத்த லெட்டர் வந்து ஜி இருக்கா? ஸோ எஃப்க்கு அடுத்த லெட்டர் ஜி, அப்ப என்ன வரும்? இக்கு அடுத்த லெட்டர் என்னதான் வரும்? எஃப் வரும். ஸோ அதனால ஃபோர்த்து தான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 12. There are 7 people sitting around a circular table facing towards the center. சரி, நம்ம கண்டுபிடிக்குமே. A sitting to the immediate right of C. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னன்னா ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். சரி, 7 பேரா? 1 2 3 4 5 6 7. சரி, இப்போ என்ன சொல்றாங்க? A வந்து என்ன, சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் சி, அதாவது இங்க சி வந்து உங்களுக்கு ரைட் சைட், நம்ம ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர்னா இது வந்து என்ன, ரைட் சைட் ஆகும். ஓகேவா? இது வந்து ரைட் சைட், இது வந்து என்னன்னா லெஃப்ட் சைட் ஆகும். இப்ப சிக்கு வந்து என்னன்னா ரைட்னா இங்க தான் வருவாங்க. ஸோ சிக்கு ரைட் வந்து என்னன்னா ஏ வருவாங்க. அடுத்து இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி, அதாவது ஏ வந்து என்ன, இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் வந்து டி. ஸோ டி இங்க இருந்தா தான் வந்து உங்களுக்கு இமிடியேட் லெஃப்ட் வந்து ஏ வருவார். அடுத்து ஜி வந்து சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. சிக்கு இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி வராங்க. ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க, அண்ட் இமிடியேட் ரைட் ஆஃப் வந்து எஃப்க்கு வந்து என்ன, இமிடியேட் ரைட். அப்ப இங்க தான் வருவாங்க, இவங்களுக்கு இமிடியேட் ரைட்ல வந்து என்ன, ஜி வருவாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இ வந்து சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப், அதாவது இ வந்து என்ன, இமிடியேட் லெஃப்ட். அப்ப இ வந்து எங்க வருவாருன்னா இங்க தான் வருவார். பாருங்க, அதாவது ஃபேசிங் டுவர்ட் சென்டர்னால இது வந்து என்ன, ரைட் சைடா மாறிடும், இது வந்து என்ன, லெஃப்ட் சைடா. ஓகேவா? அவங்க சொன்னது இ வந்து இமிடியேட் லெஃப்ட் அப், அதாவது இமிடியேட் லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு, எஃப்க்கு இமிடியேட் லெஃப்ட். ஸோ இந்த சைடு வந்தோம்னா இதுதான் வந்து என்ன, லெஃப்ட், இது வந்து என்ன, ரைட்டா. ஸோ இமிடியேட் லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்க்கு இமிடியேட் லெஃப்ட்ல வந்து என்ன, இ இருக்காது. ஸோ அண்ட் ஆல்சோ இமிடியேட் ரைட் ஆஃப் பி. அப்ப பிக்கு இமிடியேட் ரைட், இதுதான் வந்து என்ன, ரைட் சைடு. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு வரும். அப்ப பிக்கு இமிடியேட் ரைட்ல யாருக்கு, இ இருக்கு. அவ்வளவுதான். பி வந்து செகண்ட் சிட்டிங், செகண்ட் ரைட் ஆஃப் இ. ஏக்கு செகண்ட் ரைட்டான்னு பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட், அப்ப கரெக்டா இருக்கும். ஹூ இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஏ இங்க இருக்கு, பி இருக்கு, நடுவில் இருக்குது யாரு, டி. ஸோ அதனால டேரக்டா ஆன்சர் டி போட்டு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 13. which of the following term will replace a question mark in the given series? சரி, இதுல ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆக போகுது, அந்த பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆகுமே. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன, எம் இருக்கு, அடுத்து செகண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் கியூ இருக்கு, அடுத்து எஸ் இருக்கு, அடுத்து வந்து ஜீரோ. என்ன பேட்டர்னா, நீங்க எம்ல இருந்து ஏதோ ஒன்று வரப்போகுது, அதுக்கப்புறம் கியூ வருது, கியூக்கு அப்புறம் எஸ் வருது, எஸ்க்கு அப்புறம் வந்து யூ வருது. அவங்க பாருங்க, ஒரு லெட்டர் விட்டு வருது பாருங்க. எம்ல இருந்து ஓ, ஓல இருந்து வந்து என்ன கியூ, கியூல இருந்து என்னன்னா எஸ், எஸ்ல இருந்து வந்து யூ. அப்ப என்ன வரணும், ஆன்சர் வந்து ஓல தான் வரணும். ஸோ நம்ம ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த லெட்டர் வந்து பி தான் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஓல லெட்டர் பார்த்தா போதும். இங்க இ இருக்கு, இக்கு அப்புறம் ஏதோ ஒரு லெட்டர் வரணும், தெரியாது. அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா ஐ. ஸோ இ இருக்கு, அடுத்து வந்து ஐ வருது. அதே மாதிரி தான் இக்கு அப்புறம் வந்து என்ன, ஜி வரணும், ஜிக்கு அப்புறம் வந்து என்ன, ஐ வரணும், ஐக்கு அப்புறம் வந்து என்ன, கே வரணும், கேக்கு அப்புறம் வந்து எம் வரும். ஸோ பேட்டர்ன் இருக்கனால ஆன்சர் என்ன பண்ணும், ஓபி ஜியூ அப்படின்னு போட்டுக்கிறது. கொஸ்டின் நம்பர் 14. செலக்ட் த ஃபிகர் தட் வில் கம் நெக்ஸ்ட் இன் த ஃபாலோயிங் சீரிஸ். சரி, இது ஒரு பேட்டர்ன்ல வந்து என்ன ஃபாலோ போகுது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். 5வது சீரிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்கல்ல. நீங்க பாருங்க, இங்க மேல வந்து என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் இருக்கு, அடுத்து சைட்ல டைரக்ஷன் வருது, அடுத்து கீழே வருது, இந்த சைடு வருது. அதாவது என்ன சொன்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு 90 டிகிரி அப்படியே திருப்பாங்க. சரி, இது இப்படியே திருப்பணும் அப்படின்னா இந்த சைடு வரும். இதை திருப்பும் போது இந்த 3 டாட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 3 டாட் என்ன ஆகும்னா இந்த சைடு வந்துரும்ல. ஸோ இது அப்படியே திருப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இந்த சைடு வரும். அதே பேட்டர்ல வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே 90 டிகிரில வந்து பண்ணணும். இது வந்து என்னன்னா மேல வருமா, இது மேல வந்ததுக்கு அப்புறம் இதே மேல வந்து பட்டு இந்த சைட்ல வந்து என்னன்னா, அதாவது இந்த 2 டாட் இங்க இருக்கும், இந்த டாட் வந்து இங்க இருக்கும். அதாவது இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன, இந்த சைடு வந்து இப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து என்னன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கிறத டேரக்டா போட்டுக்கலாம். இதுதான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. செலக்ட் வந்து என்னன்னா கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் and the mirror is placed at m1 shown below. சரி, அதாவது மிரர் இமேஜ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்தா சில லெட்டர் வந்து என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா ஏடிஓ, ஏ டிஓ, எம்ஹெச்ஐஎம், யூவிடபிள்யூஎக்ஸ். ஸோ இந்த லெட்டர் ஏன் ஞாபகத்துல வச்சுக்க சொல்றேன் அப்படின்னா, இந்த லெட்டர்லாம் வந்துச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. சரியா, மிரர்ல அப்படியே வந்துன்னா இதுவும் அப்படியே சேம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, சைக்காலஜில ஹச்சும் ஓ இருக்கா,
இந்த இடத்துல வந்து என்னன்னா ஓ இருக்கு, இந்த இடத்துல வந்து ஹச் இருக்கு. அப்ப இந்த 2 லெட்டர் அப்படியே வரும். ஆப்ஷனை பாருங்களேன். 4 ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது இந்த ஓ இருக்கா அது சேமா தான் இருக்கு, ஹச் அப்படியே சேமா தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன். இந்த லெட்டர் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இது கொடுத்தாங்கன்னா அப்படியே பேட்டர்ன் வந்து என்னன்னா மாறாம இப்படியே தான் வரும். இப்ப மிச்ச ரிமைனிங் லெட்டர் இருக்குல்ல, நான் அதை எப்படி கண்டுபிடிப்பேன்னா இங்க ஒய் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஒய்யை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா இங்க ஒரு கோடு இருக்கு, இங்க வந்து ஒரு சைடு இருக்கு. இந்த இடத்துல நான் மிரர் வச்சுன்னா இந்த கோடு என்ன ஆகும்னா இந்த சைடு வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது இப்படி போகும். ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் மாறும். அதே ஜியை நான் எப்படி எழுதுவேன்னா, ஸோ ஜி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சி மாதிரி எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு இப்படி வருது. ஸோ இப்போ நான் ஒரு மிரர் வச்சேன் அப்படின்னா இந்த கோடு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு இப்படி மாறிடும், இந்த சி வந்து என்ன இப்படி மாறிடும். சரியா? என்ன வரும் இப்படி வரும் எனக்கு. ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டா பண்ணா ஆன்சர் ஒன்று தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது மட்டும் வந்து என்ன புரிஞ்சுங்க. மிரர் வந்து என்னன்னா ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 16. 7 people வந்து என்னன்னா ஆர் சிட்டிங் இந்த ஸ்ட்ரைட் ரோ ஃபேசிங் த நார்த். ஒரு ஸ்ட்ரைட்டான வந்து என்னன்னா ரூல் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரூக்கான ஒரு இதை போட்டுக்கலாம். வேறு 7 பேர் இருக்காங்களா? ரைட். ஏ வந்து என்ன சிட்டிங் இன் தி சென்டர் ஆஃப் த ரோ, அதாவது 7 பேர்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 சென்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பேர் போயிடும், இந்த 3 பேர் போயிடும். இதுல இதுதான் சென்டர். இந்த இடத்துல யார் இருக்கா? ஏ இருக்காங்க. அடுத்து இ அண்ட் இ வந்து சிட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட், அதாவது ஜி அண்ட் இ. ஸோ ஜியும் இயும் வந்து எக்ஸ்ட்ரீம், ஆனா எந்த இதுன்னு தெரியாது. ஸோ அதனால இந்த எண்ட்லையும் ஜி அண்ட் இ வரலாம், அதே மாதிரி இந்த எண்ட்லையும் வந்து ஜி அண்ட் இ வரலாம். அடுத்து என்ன சொல்றாங்க? இ வந்து என்ன சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஏ, அது ஏக்கு இமிடியேட் லெஃப்ட்னா இதான். ஸோ இந்த இடத்துல யார் வரும் அப்படின்னு பார்த்தா பி வருவாங்களா? அடுத்து எஃப் வந்து என்ன சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் ஜி. சரி, ஜி வந்து எங்க வருவாங்க? அதனால என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் ஜி வைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஜி வந்தா, ஸோ இந்த இடத்துல ஜி வைக்கிறேன்னா இதுக்கு இமிடியேட் வந்து என்ன ரைட். ஸோ ஜிக்கு இமிடியேட் ரைட்னா இந்த இடத்துல யார் வருவா? எஃப் வருவாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? டி வந்து சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ. ஜி வந்து இங்க தான் வைக்கிறாங்கன்னா இ கண்டிப்பா இந்த சைட் தான் வரும், ஏன்னா எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்லிட்டாங்க. அப்ப இக்கு என்ன சொல்றாங்க? டி வந்து சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட். இக்கு லெஃப்ட்னா இந்த சைடு தான் வரும். இந்த இடத்துல யார் இருக்கா? டி இருக்காங்க. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா சி வந்து சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ. இக்கு சிட்டிங் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் லெஃப்ட் சொல்றாங்க. அதாவது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் லெஃப்ட். ஸோ அதுக்கு செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து சி வருவாரா. மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது எல்லாருக்கும் போட்டுரும். ஸோ யாருமே ரிமைனிங் கிடையாது. இப்போ கேட்கறது ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் ஜி அண்ட் வந்து என்ன பி, அதாவது இங்க ஜி இருக்காங்க, இங்க பி இருக்காங்க, நடுவில் யார் இருக்காங்க. ஸோ அதனால டேரக்டா ஆன்சர் போட்டுருக்கலாம். சரியா? ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 17. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா விச் ஆப்ஷன் ரெப்ரசென்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ் அஸ் தே வுட் அப்பியர் இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரி. டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து என்னன்னா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐ இருக்கு, என் இருக்கு. சரிங்களா? இந்த 2 லெட்டரும் எதுவும் வந்து என்ன சேஞ்ச் இல்லை. ஆனா 3வது பாருங்களேன், இங்க எஸ் இருக்கு, இங்க இ இருக்கா. நம்ம வந்து என்னன்னா அப்படியே வந்து இந்த ஆல்பபெட் வந்து என்ன உங்களோட நோட்ல ரஃப் நோட் ஷீட் கொடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்ல வந்து என்ன எழுதிக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல இருந்து எஸ் வருமா, ஃபர்ஸ்ட் இ வருமா, டி வருமானு பாருங்க. கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு டி ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் இ வரும். அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னா டேரக்டா இங்க வந்துட்டு 5வது தான் ஃபர்ஸ்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ ஃபிஃப்த் தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட்ல வரும். ஆப்ஷன்லேயே அதான் ஃபிஃப்த் கொடுத்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மிச்சம் இருக்கிறது பார்ப்போம். ஃபிஃப்த்துக்கு அப்புறம் என்ன வரும்? இ வந்துருச்சு. டிக்கு அப்புறம் என்ன வரணும்? இ தான் வரணும். இங்க இருக்கிற இ. அப்ப என்ன வரும்? 5க்கு அப்புறம் 2 வரும். ஆப்ஷன் பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு, டேரக்டா போட்டு. ஸோ 17 வந்து என்னன்னா செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 18. ஸோ பிளட் ரிலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னது மட்டும் சொல்லுங்க. அதாவது ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஸ்கொயர் போடுறேன்னு வச்சுக்கலாம், அது மேலுக்கு மீனிங். அதே மாதிரி ரவுண்டு போடுறேன்னா ஃபீமேலுக்கு மீனிங். இந்த மாதிரி ஒரு டேரக்ஷன்ஸ் சிப்ளிங், இந்த மாதிரி டேரக்ஷன் தான் கப்பிள்ஸ். சரி, இதை பார்த்துட்டு என்ன கேட்டுருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட்னு கேட்டுருங்க. ஸோ பேட்டர்ன் வந்து என்ன போட்டுருவோமே, பிளஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன மீனிங்னா இந்த எக்ஸ் வந்து என்னன்னா ஃபாதர் ஆஃப் இந்த இது கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி இருக்கு பார்த்தீங்க. எக்ஸ் வந்து என்னன்னா ஃபாதர். சரி, எக்ஸ் வந்து என்ன இங்க இருக்கு, ஃபாதர்னால இந்த மாதிரி போட்டு யாருக்கு ஃபாதர் அப்படின்னா டிக்கு ஃபாதர். சரி, அடுத்து டி இந்த ஸ்கொயரோட எம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங், இந்த டி வந்து என்ன அப்படின்னா மதர். சரிங்களா? ஸோ டி வந்து என்னன்னா மதர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எம்முக்கு. ரைட். அடுத்து எம் ஆஷ்னு சொல்லியிருக்காங்க. ஆஷ்க்கு என்ன மீனிங், ஸோ அந்த எம் வந்து என்னன்னா ஒய்ஃப் ஆஃப். ஓகே, எம் ஒய்ஃப் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜிக்கு வந்து என்ன ஒய்ஃப்னு சொல்றாங்க. ரைட். ஸோ ஜி ஒய்ஃப், ஜிக்கு ஒய்ஃப்னா இவங்க ஜி வந்து என்ன மேலாக இருக்கு. அடுத்து ஜி அட்டு வந்து சி. ஸோ இந்த அட்டுக்கு என்ன மீனிங்னா இந்த ஜி இருக்கும் பாத்தீங்களா, இவங்க வந்து பிரதர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு ஸோ பிரதர் ஆஃப் சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜி அட்டு வந்து என்ன அப்படின்னா கேங்கு. ஸோ கேக்கு என்ன மீனிங், சி வந்து என்னன்னா மதர். ஓகேங்களா? சி மதர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே. ரைட்டா? ஸோ சி வந்து என்னன்னா மதர் ஆஃப் வந்து என்ன கே. அடுத்து கே அட்டுன்னு இருக்கு. ஸோ அட்டுக்கு என்ன மீனிங்னா இந்த கே வந்து என்னன்னா சிஸ்டர். சரிங்களா? கே வந்து என்னன்னா சிஸ்டர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கே சிஸ்டர் ஆஃப் வந்து என்ன ஹச். ஓபோ போயிட்டே இருக்கு, போடலாம். ஸோ ஹச் அதுக்கப்புறம் அட்டுக்கு சொல்லியிருக்கேன். அட்டுக்கு என்ன மீனிங்னா இந்த ஹச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு ஹச், மதர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கியூ. ரைட்டா? ஸோ இப்போ என்ன கேட்டுட்டு இருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட்னு சொல்லியிருக்கேன். சரி பார்ப்போமே. ஜி வந்து என்ன சன் இன் லவ் ஆஃப் டி, அதாவது ஜி வந்து என்னன்னா சன் இன் லவ் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிக்கு சன் இன் லவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகான்னு பார்க்கணும். ஸோ டி இங்க இருக்கு. ஸோ ரைட்டு தானே வந்து பாருங்க, டியோட பொண்ணு தான் வந்து எம், எம்மோட ஹஸ்பண்ட் தான் ஜீனா. அப்ப ஜி வந்து என்னன்னா சன் இன் லவ் ஆஃப் டி, அதனால ரைட்டு.
ஜி வந்து ஃபாதர் ஆஃப் கே. இங்க பாருங்க, ஜி வந்து என்னன்னா கிடையவே கிடையாது. ஜியும் சியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ். ஓகேவா? கூட பிறந்தவங்க அவங்க இருக்கும்போது கண்டிப்பா வந்து இது ஃபாதர் ஆக முடியும். அதனே தெரிஞ்சு வச்சுங்க, இதுதான் வந்து தப்பானது. சரியா? அடுத்து பார்த்தலாம், சி வந்து மதர் ஆஃப் ஹச். ஓகே, சி இங்க இருக்காங்க. இவங்க யாருக்கு மதர்னா ரைட். சிக்கு அதாவது கேக்கு மதர் வந்து சீனா, ஹச்சுக்கு வந்து அவங்க தானே. ஏன்னா கேயும் ஹச்சும் வந்து சிப்ளிங்ஸ். அதனால வந்து என்ன சி தான் வந்து ரெண்டு பேருக்குமே mother. அடுத்து எக்ஸ் வந்து மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எம். அதாவது எம்முக்கு எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் கிராண்ட். ஸோ எம் இங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு மெட்டர்னல் வந்து என்ன ஆமா. ஏன்னா எம்மோட அம்மா தான் வந்து என்ன, டீயோட அப்பா தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ். ஸோ அப்போ போகும்போது எம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்முக்கு எக்ஸ் வந்து மெட்டர்னல் வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபர். ஸோ அதனால ஆன்சர் வந்து என்ன இன்கரெக்ட் கேட்டிருக்கேன். ஜி இஸ் ஃபாதர் ஆஃப் கே தான் தப்பு. சரியா? கொஸ்டின் நம்பர் 19. ஓகே, சிலாஜிசம் கேட்டிருக்காங்க. இல்லை ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். சம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன ஃபோன் சொல்லியிருக்காங்க. சரி, அதனால வந்து என்ன டயராம் போட்டுக்கலாம். சம் கம்ப்யூட்டர் வந்து என்ன அப்படின்னா ஃபோன். ரைட்டா? அப்ப இது கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்க, இது வந்து ஃபோன். அடுத்து எல்லா ஃபோனுமே வந்து கால்குலேட்டர். ஓகே, எல்லா ஃபோனுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கால்குலேட்டர்னு வச்சுக்கலாம். அடுத்து எல்லா கால்குலேட்டருமே வந்து என்ன ஐபேட்னு சொல்லுவோம். ஸோ எல்லா கால்குலேட்டருமே வந்து என்ன அப்படின்னா ஐபேட். ரைட்டா? இப்போ என்ன சொல்றாங்க கன்க்ளூஷன் சம் ஐபேட் வந்து என்ன கம்ப்யூட்டர் தான். அதாவது இதான் சம் ஐபேட். இந்த ஐபேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரான்னு கேட்டலாம். ஆமா, டெஃபினட்டா நீங்க பாருங்களேன். இந்த கம்ப்யூட்டர் குடும்பம் இங்க இருக்கு, இந்த ஐபேட் குடும்பம். ஐபேட் குடும்பத்துக்கும் கம்ப்யூட்டர் குடும்பத்துக்கும் சம்மந்தப்பட்ட முடியும். ஏன்னா அது உள்ள கம்ப்யூட்டரும் குடும்பமும் இந்த குடும்பம் அப்படின்னு பார்த்தா ஃபோன் குடும்பம் சம்மந்தம் இருக்கும்போது அந்த ஃபோன் குடும்பம் எல்லாமே வந்து ஐபேட் குடும்பத்தினால இருக்கனால இது வந்து என்ன கன்க்ளூஷன்ஸ் கரெக்டான வச்சு. அடுத்து ஆல் கால்குலேட்டர் வந்து என்ன ஃபோன். இங்க பாருங்களேன், எல்லா கால்குலேட்டருமே வந்து என்ன ஃபோன்னு சொல்ல முடியாது. அதாவது கால்குலேட்டருக்குள்ளதான் வந்து என்ன ஃபோன் குடும்பம். அதனால வந்து என்னன்னா பாதி வந்து சொல்லலாம். ஆனா எல்லா கால்குலேட்டர் குடும்பமும் ஃபோன் குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இது வந்து என்ன சரியா? அடுத்து சம் ஐபேட் வந்து ஃபோன். அதாவது இங்க இருக்கிற ஐபேட் இருக்கு, சம் ஐபேட் வந்து ஃபோன். ஏன்னா இவர ஃபர்ஸ்ட் ஃபோன் குடும்பம் இருக்கு, ஃபோன் குடும்பத்துக்குள்ள கால்குலேட்டர் குடும்பம் இருக்கு, கால்குலேட்டர் குடும்பம் எதுக்குள்ள இருக்குன்னா ஐபேட் குடும்பத்துக்குள்ள இருக்கு. அதனால வந்து சம் ஐபேட் குடும்பத்தை என்ன சொல்லலாம் ஃபோன் குடும்பம்னு சொல்லலாம், இந்த கால்குலேட்டர் குடும்பம் கூட வந்து சொல்லலாம். அதனால வந்து இது கரெக்ட். ஆன்சர் வந்து ஃபாலோஸ் ஒன்லி 1 and 3. சரியா? Question number 20. So நம்மள கடைசி கொஸ்டின், which two signs should be interchanged to make a below equation mathematical. சரி, இந்த மாதிரி சைன் இன்டர்சேஞ்ச் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டாங்க. 4 ஆப்ஷன் பாருங்க. இங்க பிளஸ் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு. இங்கேயும் பாருங்க மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு, கிராஸ் இருக்கு. எதுவுமே வந்து என்னன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து சேர்ந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சும்மா ரேண்டமா எடுத்து செக் பண்றேன். இப்போ சில பேர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ நான் என்ன படிச்சிருப்போம், பிளஸ் மைனஸ் வந்து என்னன்னா படிச்சிருக்குமா. அப்போ என்ன இருக்குன்னா இங்க 48 இருக்கு, இது வந்து 96 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க வந்து என்னன்னா 3 இருக்கும், இங்க வந்து என்ன 58. நான் என்ன சேஞ்ச் பண்ண போறேன், மைனஸ் பிளஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறேன். மைனஸ் இடத்துல வந்து என்ன பிளஸ் வரும். ஸோ அது கிராஸ் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை, டிவிஷன் இங்கே தான் இருக்கும். பிளஸ் ஒரு இடத்துல வந்து மைனஸ் வரும். சரிங்களா? எனக்கு என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் இது பண்ணணும், எனக்கு ஈக்குவல் 34 வரும். பண்ணதான் பார்ப்பேன். இங்க 48 ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இங்க பண்ண முடியாது. 96 இன்ட்டு 4 வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணுவேன். என்ன வரும், 300 வந்து என்னன்னா 84 வரும். ஸ்ட்ரைட்டா 384 நான் 3ஆல வந்து டிவைட் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னா 128 வருது. அப்ப என்ன பண்ணுவோம், அப்படியே போடுங்க. 48 வருது, பிளஸ் வந்து என்னன்னா 128 வரும், அடுத்து வந்து மைனஸ் 88 வரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் இது பண்ணேன்னா என்ன வரும், 128 பிளஸ் 48 நான் கூட்டணும் அப்படின்னு 176 வரும். ஆல்ரெடி கூட்டிட்டு அதனால சொல்றேன் 58. இதை கழிச்சுனா எனக்கு எவ்வளவு வரும், 118 தான் வரும். என்ன மீனிங், எனக்கு இது வந்து என்ன சேமா வரல, 34 பிளஸ் மைனஸ் சேஞ்ச் கிடையாது. அதுக்கு பேர் என்னன்னா ஸோ நான் டிவிஷன்ஸ் அண்ட் வந்து என்னன்னா கிராஸ் வச்சிருந்தா ட்ரை பண்றேன் பாருங்க. ஸோ 48 அப்படிதான் இருக்கு. ஸோ 48 இருக்கு, 48 இங்க இருக்கு, இங்க வந்து என்ன 96 இருக்கு, அடுத்து 4, இங்க வந்து என்னன்னா 3, இங்க வந்து என்ன 58. நம்ம ஈக்குவல் எவ்வளவு வரும்னா 34 வந்து பார்த்தா. ஸோ இந்த சேஞ்ச் பண்றது டிவிஷன்ஸ் கிராஸ் தான் பண்ண போறோம். ஸோ மைனஸ் எந்த ஒரு சேஞ்ச் கிடையாது, கிராஸ் வரத்துல டிவிஷன்ஸ் வரும். அடுத்து என்ன, ஸோ அடுத்து வந்து என்னன்னா டிவிஷன் வரத்துல வந்து என்ன கிராஸ் வரும், அடுத்து வந்து என்ன பிளஸ் சேஞ்ச். சரி, இப்போ 4ஆல அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, 96 அடிச்சா எனக்கு என்ன 24 வருமா, இது வந்து 24 வரும். ஸோ 24 இன்ட்டு 3 பண்ண அப்படின்னா என்ன வரும், 72 வரும். அப்ப எழுதணும் என்ன இருக்கு, 48 இருக்கு, இங்க வந்து என்ன இருக்குன்னா 72 இருக்கு, பிளஸ் வந்து என்னன்னா 58 இருக்கு. சரி, இப்ப நான் 48ஐயும் 58ஐயும் கூட்டணும் அப்படின்னா 106. 106ல இருந்து நான் 72 கழிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34. அப்ப என்ன மீனிங்னா எனக்கு ஆன்சர் வந்து என்ன கரெக்டா வருது. ஸோ பேட்டர்ன் இதுதான் வந்து ஃபாலோ ஆகும். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த 10 கொஸ்டின் வந்து என்ன ரொம்ப டஃப்னு எதுவுமே சொல்ல முடியாது, ஆனா டைம் நல்லாவே எடுக்கும். நீங்க எடுத்து வந்து ரொம்ப சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் ரிப்பீட் அடிக்கடி வந்து என்னன்னா ரிப்பிட்டேஷன் வந்து என்ன பண்ணிருக்கேன். 2024 எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பா வந்து என்ன ரீசனிங்ல இருந்து மினிமம் நான் சொல்றேன் 12 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணாவே வந்து என்னன்னா பேட்டர்னை மட்டும் பிடிச்சிட்டு நம்மளால யூஸ் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னன்னா மேக்ஸ் தாங்க வந்து என்னன்னா ஷிஃப்ட் இந்த மாதிரி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.